Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜப்பான் vs பிரான்ஸ் கான கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு டீமே பிட்ச்க்குள்ள வந்து இறங்குறாங்க. பிரான்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஹோம் டீம் அப்படின்றனால சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்குது. இப்போ கேமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரான்ஸ் தான் பால் கிக் ஆஃப் பண்றாங்க. பியர் கிட்ட பால் வருது. அவன் தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். பியர் ஒன் மார்க் பண்றதுக்கு மிசாகி தான் அவன் பக்கத்துல ஓடி போய்கிட்டு இருக்கான். ஆனா மிசாகிக்கு முன்னாடியே கோச்ல உள்ள வந்து ஸ்லைட் அடிச்சு டாக்கிள் பண்றதுக்கு வந்துடுறான். அதனால இவன் பியர் வந்து கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான் பாலோட. மிசாகி வந்துட்டு அந்த பால் ஏர்ல இருக்கும்போதே இவன் வந்து ஸ்டீல் பண்ண ட்ரை பண்றான். அந்த பாலுமே ரெண்டேரோட பேலன்ஸ் இழந்து கரெக்டா ஏர்ல வந்துகிட்டு இருக்கும்போது சுபாசா உள்ள வந்து அந்த பாலை கரெக்டா எடுத்துட்டு வந்துடுறான். ஜப்பான் டீம் வந்துட்டு அவங்களோட மூணு முக்கியமான பிளேயர்ஸ் வச்சு பியர் ஒருத்தங்கிட்ட இருந்து பாலை ஸ்டீல் பண்ணிடுறாங்க. சுபாசா தான் பாலை ட்ரிப்ளிங் பண்ணி இப்ப கொண்டு வந்துகிட்டு இருக்கான். சுபாசாக்கு ஆப்போசிட்லயே மூணு டிஃபெண்டர்ஸ் வேமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நியர் ரொபிரிட்டோவை காட்டுறாங்க. அவரோட பசங்க கேம்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு போற வழியில தான் இப்ப பிரான்ஸ் வர்சஸ் ஜப்பான்கான கேம் நடக்கிற அந்த ஒரு ஸ்டேடியமும் வருது. அதை பார்த்தோன்னே ரொபிரிட்டோ அவரோட மனசை மாத்திக்கிட்டு டிரைவர் கிட்ட பஸ் எடுத்துங்க, நான் வந்துட்டு இங்க இறங்க போறேன், நீங்க வந்துட்டு பசங்க எல்லாருமே ஊருக்கு பத்திரமா கூட்டு போயிருங்க, நான் வந்துட்டு தனியா இன்னொரு பிளைட்ல வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோச் கிட்ட விட்டுட்டு இவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. கேம்குள்ள இப்ப சுபாசாவும் அவனோட சூப்பரான ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி மூணு டிஃபெண்டர்ஸ் தாண்டி அசால்ட்டா முன்னாடி வரான். அதுக்கடுத்து கண்டினியூஸா ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வராங்க. அவங்க கிட்ட ஏமாத்திட்டு முன்னாடி வரான். ஏன்டா அவங்களால இந்த ட்ரிப்ளிங்க கூட ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் இப்ப சுபாசா பக்கத்துல ஓடி வரான். சுபாசாக்கு பின்னாடி இருந்து ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வந்துடுறான். அந்நியார சுபாசா வந்து பால பேக் பாஸா கொடுத்துறான். அந்த பால் வந்துட்டு இப்ப மிசாகி கிட்ட வருது. சுபாசா வந்துட்டு திரும்பவும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். மிசாகிக்கு பின்னாடி தான் பியர் வந்துகிட்டு இருக்கான். ஆனா மிசாகி வந்துட்டு பியர் கூட ஒன்னா மோத பார்க்கலாம். அவன் வந்துட்டு பாஸா மாத்தி கொடுத்துறான். இதை பார்த்துட்டு பியரும் மிசாகியை பார்த்துட்டு ஷாக்கிங்ல தான் நின்னுகிட்டு இருக்கான். நம்மளோட ஒன்னா அப்புறம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த கேம்ல தான் வின் பண்ணணும் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைக்கிறான். சோடா தான் அந்த பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு பாஸ் கொடுக்குற மாதிரி பால கிக் பண்றான். இது வந்து நான் பிளாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் நினைக்கிறான். பட் அந்த பால் வந்துட்டு கருவாயி போயிருது. இதுதான் என்னோட ரேசர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோடா சொல்றான். பால் வந்து நேரா கோஜ்ரோ கிட்ட தான் போகுது. அவன் வந்து லாங் ஷாட் அடி பண்றதுனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றான். கோஜ்ரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், சுபாசா நான் வந்துட்டு உன்னோட டிரைவ் ஷாட்டை என்னோட டைகர் ஷாட் மூலமா பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உன்னோட டர்ன், நீ வந்துட்டு எனக்கு ஈக்குவலா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனோட டைகர் ஷாட்டை கிக் பண்றான். ஆனா இது வந்துட்டு அவன் கோலுக்கு எல்லாம் கிக் பண்ணல, நேரா சுபாசா கிட்ட தான் பாஸா கொடுத்துருக்கான். சுபாசாக்கு முன்னாடி ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வேமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதனால அவனால பால் எல்லாம் பிச் பண்ணலாம் முடியாது. அவ்வளவு ஸ்பீடா வர்ற பால் இவன் எப்படி கேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல சுபாசா வந்து கரெக்டா அந்த பாலுக்கு ரியாக்ட் பண்றான். அந்த பால் பக்கத்துல வந்தோடனே அந்த டைகர் ஷாட்டை இவனோட ஷாட்டா டிரைவ் ஷாட்டா மாத்தி கிக் பண்றான். இந்த பாலுக்கு பிரான்ஸ் டீமோட கோல் கீப்பரால ரியாக்ட் கூட பண்ணவே முடியல. ஏன்னா செம்ம ஃபாஸ்டா வந்துருது. அதனால ஈஸியாவே கோல் போய் உழுகுது. சினடர்னு நினைக்கிறேன் இவன் வந்து ஆல்ரெடி ஜீனோ தியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய பிளேயர்ஸே வந்து டேக் டவுன் பண்ணிட்டான். அதே மாதிரி இப்ப பியரையுமே டேக் டவுன் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அர்ஜென்டினாவோட கோச்சுமே இதை பார்த்து நான் வந்து கண்டிப்பா இவன் அர்ஜென்டினா கூட்டு போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்ப பியருமே நினைக்கிறேன் நான் வந்து இப்ப இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை ஃபைனல்ஸ்ல தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் இப்போதைக்கு வேற வழியே இல்லை, இங்க யூஸ் பண்ணியே தான் ஆகணும் போல அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப மத்த பிரான்ஸ் பிளேயருமே வந்து நம்ம நினைச்சதோட அந்த நம்பர் 10 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு பேசுறாங்க. என்ன விட ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு பேர் கேட்கறான். அப்ப கல்ஸ்மே சினடர் கிட்ட வந்து அந்த ஜப்பான் டீமோட நம்பர் 10 அவன் தான் நமக்கு ஃபைனல்ஸ்ல வரப்போறான் போல அப்படின்னு சொல்றான். இல்ல அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்துட்டு அதை சொல்லிட முடியாது. ஏன்னா பிரான்ஸ் டீமோட கேப்டன் பியர் அவன் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஒரு ஷேடோ மாதிரி தான் இருக்கான். நெப்போலியனை ஷூட் பண்ண வச்சுக்கிட்டு அவனுக்கு மட்டும் தான் அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட உண்மையான ஸ்கில்ல வந்துட்டு மறைக்கிறானு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சினடர் சொல்றான். இப்ப ரொபிர்டோமே மேட்ச் பாக்குறதுக்காக ஸ்டேடியத்துக்குள்ள வந்துடுறாரு. இப்ப பிரான்ஸ் தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. நெப்போலியன் பியர் ரெண்டு பேருமே முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. பியர் பால கொண்டு வந்து நெப்போலியன் கிட்ட பாஸ் பண்றான். நம்ம விட்ட பாயிண்ட் நானே வந்துட்டு பிடிச்சாரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் சொல்லிட்டு முன்னாடி வரான். அவனை மார்க்கிங் பண்றதுக்கு சோடா தான் வேமா ஓடி வரான். ஒன்னெல்லாம் ஒரு செகண்ட்லயே கிராஸ் பண்ணிட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் வந்துகிட்டு இருக்கான். நியர் பியர் வந்துட்டு இல்ல பின்னாடி பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவனோட ரேசர் டாக்ல பண்றதுக்காக ஸ்லைட் அடிச்சு முன்னாடி வந்துடுறான். அப்ப லாஸ்ட் மொமெண்ட்ல நெப்போலியன் வந்துட்டு பாலத்துக்கு பியர் கிட்ட கொடுத்துறான். அதனால சோடா வந்து நெப்போலியனோட கால்லே வந்து இடிச்சிடுறான். இப்ப பியர் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். மிசாகி வந்துட்டு அவனுக்கு பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். பியருக்கு முன்னாடி இசிசாகி ஓடி வந்து ஸ்லைட் அடிச்சு டாக்கிள் பண்றதுக்கு வரான். அந்நேரம் பியர் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஒரு மூவ் கொடுத்து அசால்ட்டா பால தூக்கிட்டு இவனுக்கு முன்னாடி வந்துடுறான். இசிசாகி வந்த வேகத்துக்கு பின்னாடி இருந்த மிசாகி மேலேயே போய் மோதிடுறான். அதனால இவங்க ரெண்டு அங்கேயே நின்றுறாங்க. இந்த உலகத்துக்கு இப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான நேரம் இந்தாங்கடா என்னோட ஸ்லைடர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனோட ஷாட்டை கொடுக்குறான். அந்த பால் வந்துட்டு ரொட்டேட் ஆகி வரதே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குது. ஆனா இந்த பால் வந்துட்டு டிரைவ் ஷாட் மாதிரி ஸ்பின் ஆகவும் இல்ல டயர் ஷாட் மாதிரி ரொம்ப ஸ்பீடாவும் வரல. அதனால கண்டிப்பா என்னால இந்த பாலை கேட்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சிம்ஸ் நேரம் அந்த பாலுக்கு ஜம்ப் பண்றான். அந்த பாலுமே கரெக்டா வாக்கு சிம்ஸோட கையில வந்து மாற்ற மாதிரி தான் இருக்குது. பட் அவன் கைக்கு பக்கத்துல வந்த உடனே டக்குன்னு பால் வந்துட்டு கருவாய் கீழே போயிடுது. அந்த பாலோட ஸ்பின் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருந்திருக்கு. அதனால மேல வர வந்துட்டு டக்குன்னு கீழே இறங்கி கோல்குள்ள போய் விழுந்துருது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரான்ஸ் டீம் எடுக்கிறாங்க. பிரான்ஸ் டீம் வந்துட்டு பியரை நல்லாவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நெப்போலியன் வந்துட்டு சோடா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சோடா வந்துட்டு இவன் கால்ல தெரியாம அடிச்சிருப்பான் தெரியுமா, அதுக்காக தான் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு டீம் பிளேயர்ஸுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறாங்க. ரெஃப்ரி உடனே எல்லோ கார்டை வெளியே எடுத்து ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எல்லோ கார்டு கொடுத்துறாரு. அப்போ பியர் நெப்போலியன் பக்கத்துல வந்துட்டு அவன் ஷோல்டர் பிடிச்சு அமுக்குறான். இங்க பாரு நம்ம வந்துட்டு இங்க ஃபன் பண்றதுக்காகவோ ஃபைட் பண்றதுக்காகவோ வரல, நம்மளோட தாய்மனுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஃபுட்பால்ன்றது டீம் பிளேயர் விளையாடுற, நீ மட்டும் தனியா விளையாடுறதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் உன்னோட இந்த செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் வந்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு பாக்குறான். அதுக்கப்புறமா நெப்போலியன் வந்துட்டு ஒரு வாரத்தை கூட பேசல, அப்படியே ஆஃப் ஆயிடுறான். சுபாசாவும் பியரை பார்த்துட்டு அவனோட ட்ரிப்ளிங் ஷூட் எல்லாமே நல்லா இருந்தாலும் அதை தாண்டி அவன் ரொம்பவே ஒரு மெச்சூரிட்டியான கேப்டனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். மிசாகி அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் வந்துட்டு அவனை மார்க் பண்ணிருக்கணும், அவன் இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். இசிசாகியுமே வந்துட்டு இல்ல ஓமேல மிஸ்டேக்ல நான் தான் வந்துட்டு ஓமேல மோதிட்டு என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ சுபாசா வந்துட்டு ஒருத்தர் குறை சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல, நம்ம செகண்ட் பாயிண்ட் எடுத்து சீக்கிரமே லீடிங் போவோம் அப்படின்னு சொல்றான். இப்போ ஜப்பான் டீம் தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வராங்க. மிசாகி சுபாசா தான் பால முன்னாடி
கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வரிசையா 3 டிஃபெண்டர்ஸ் தாண்டி இவங்க 2 பேரும் சூப்பராவே மாத்தி பாஸ் கொடுத்து முன்னாடி வந்துறாங்க. மிசாகி கிட்ட தான் இப்ப பால் இருக்குது. அவன் பக்கத்துல ஒரு டிஃபெண்டர் வந்தோனே அவன் வந்து பால் தூக்கி சுபாசா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சுபாசா வந்து அவனோட ஷாட்டை அடிக்கிறான். சரி என்ன வழக்கம் போல டிரைவ் ஷாட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப பியர் எப்படி அடிச்சானோ அதே ஒரு ஷாட்டை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த பால் அவங்க கோல் கீப்பர் தடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் பியருக்கு என்ன மாதிரி ஆச்சோ அதே மாதிரி தான் அந்த பால் வந்து நேரா கோல் கீப்பர் கையில தான் வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் டக்குனு கீழே கூடி போயிருது. இவன் இப்ப என்னோட ஸ்லைடர் ஷாட் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பியர்க்கே சமசாக்கிங்க போகுது. நல்ல வேளையா அந்த பால் வந்து கோல் போஸ்ட்ல அடிச்சு கோல் விழுகாம போயிருது. பிரான்ஸ் வந்து உடனே அந்த பாலை வெளியே தூக்கி கிளியர் பண்ணி விட்டுறாங்க. என்னடா இது இவன் ஒரே ஒரு வாட்டி தானே பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சினேட்டர் ரொம்ப ஷாக் ஆகுறான். அதை விட ஷாக்கா இருக்கான் பியர். நான் இந்த ஷாட்டை பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவன் என்ன ஒரே அட்டெம்ப்ட்ல இவ்வளவு க்ளோஸா நெருங்கிட்டானே, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்ல தான் இருக்கிறான். அப்பதான் சுபாஷ் வந்து அவன் டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான், இதுவுமே கிட்டத்தட்ட டிரைவ் ஷாட் மாதிரி தான் இருக்கு. டிரைவ் ஷாட்ல வந்து ஸ்பின் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுல வந்து ஸ்பின் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம காலை வந்து நல்லா புஷ் பண்ணாலே போதும். இது வந்து டிரைவ் ஷாட் மாதிரி ரொம்பலாம் கர்வாகாது. ஆனா கோல் கீப்பருக்கு பக்கத்துல போனோனே லைட்டா வந்து கர்வாகும். அதுவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் வந்து இன்னுமே சேஞ்ச் ஆகவே இல்ல. அவனோட ஆப்பனன்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களோட டெக்னிக் வந்து இவன் அழகாவே காப்பி பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ நினைக்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சுபாஷா கத்துக்கிட்டதே அந்த ஓவர் ஹெட் கிக்க ரொபிரிட்டோ ஒரே ஒரு வாட்டி பண்ணிருப்பாரு. அதை பார்த்து தான் நீமே மேட்ச் பார்க்க வந்துட்டியா ரொபிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா அர்ஜென்டினா டீமோட கோச் அப்புறம் தியாஸ் பாஸ்கல் 2 பேரும் அங்கதான் நிக்கிறாங்க. அப்ப தியாஸ்மே சொல்றேன், இது என்னன்னா டிரைவ் ஷாட்டோட இன்னொரு வேரியேஷனாவே இருந்தாலும் ஒரே வாட்டி பார்த்ததுனே இதை காப்பி பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால அவன் அர்ஜென்டினாக்கு வந்தா எனக்கு ஒரு நல்ல ரைவலா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். ரொபிரிட்டோமே அவங்க கோச் கிட்ட நீங்க இனிமே சுபாஷாவை அர்ஜென்டினா கூட்டு போறதுல தான் முடிவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அவங்க கோச்மே வந்து ரொபிரிட்டோ உங்க 2 பேருக்கு நடுவுல என்னதான் ஆச்சு, நீங்க எதுவும் நினைக்கல அப்படின்னா என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப சுபாஷா தான் பால சைட் லைன்ல இருந்து த்ரோ பண்றான். உள்ள நிறைய பேர்கிட்ட பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் பால் சுபாஷா கிட்டே வருது. அவன் பால கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து முன்னாடி இருந்த கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆனா எதிர்பார்க்காத விதத்துல பியர் கோஜிரோக்கு நேரா வேமா ஓடி வந்து அவங்க இருந்து பால டக்குன்னு ஸ்டீல் பண்ணிடுறான். பியர் வந்துட்டு இப்ப ரொம்பவே சீரியஸா பால ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்ப ஆப்போசிட்ல மிசாகி தான் ஓடி வரான். 2 பேருக்குமே நடுவுல சரியான ஒரு கிளாஸ் நடக்குது. இருந்தாலும் மிசாகியை தள்ளி விட்டுட்டு பியர் முன்னாடி வரான். மிசாகிக்காகவும் சேர்த்து நான் இவனை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா அடுத்து முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா பியர் வந்துட்டு யாருக்கும் பாஸ் பண்ற ஐடியாலே இல்ல. ஒன்னு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா சுபாஷாக்கு நேரா ஓடி போறான். சுபாஷ் அன்யார் ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண பக்கத்துல வரான். கரெக்டா 2 பேரோட காலுமே பால்ல பட்டு பால் வந்து ரொம்பவே ஹைட்டா போகுது. அப்போ பியர் வந்து ஃபர்ஸ்டா ஜம்ப் பண்ணி ஓவர் ஹெட் பாஸா நெப்போலியன் கிட்ட கொடுத்துறான். நெப்போலியன் அந்த பால தலையில ரிசீவ் பண்றதுக்குள்ள சோடா உள்ள புந்து அந்த பால வந்துட்டு தட்டி விட பாக்குறான். அவன் பால சக்சஸ்ஃபுல்லா தடுக்கவும் செய்யறான். ஆனா சோடா வந்துட்டு தெரியாம அவன் கையை வச்சு நெப்போலியன் லைட்டா அடிச்சிடறான். பால் வாக்கு சிம்ஸ் கிட்ட ரொம்பவே ஈஸியா வந்துட்டு அவன் வந்து ஈஸியா கேட்ச் பண்ணிடுறான். சோ கோல் போகல. ஆனா அப்போ ரெஃபரி விசில் பண்ணிக்கிட்டே வேமா பக்கத்துல ஓடி வந்து சோடாக்கு இன்னொரு எல்லோ கார்டையுமே தூக்கி நீட்டிடுறாரு. இதை பார்த்துட்டு எல்லா ஜப்பான் பிளேயர்ஸ்க்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா போச்சு. ஏன் அப்படின்னா கேம்ல 2 எல்லோ கார்டு வாங்கிட்டு அவங்க வந்துட்டு வெளியே போய் உட்கார வேண்டியதான். மீதி இருக்க 10 பேர் தான் வந்துட்டு கேம்குள்ள லேண்ட் ஆகணும். இல்ல நான் வந்துட்டு இது வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரெஃபரி கிட்ட ஆர்கியூ பண்ண ட்ரை பண்றான். இசிசாக்கியுமே முன்னாடி போய் ரெஃபரி கிட்ட பேசுறான். அவன் வந்துட்டு வேணும்னே பண்ணல, தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறான். ரெஃபரி சொல்றது மட்டும் எல்லாரும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ல இருந்த எல்லாருமே வந்துட்டு ஜப்பானுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. கமெண்ட்ரியிலே சொல்றாங்க கேமோட 10 நிமிஷத்துலயே வந்துட்டு இப்ப 10 பேர் தான் விளையாட போறாங்க அப்படின்னா ஜப்பானுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கும் மேல இப்போ ஒரு பெனால்டி கிக்குமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இன்னுமே அவங்க லீடிங் போகவும் சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா சோடா வந்துட்டு பிச்சை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். நேரா சுபாஷ் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் ரெஃபரி கிட்ட போய் பேசுறான். நீங்க வந்துட்டு ஃபவுல் கொடுத்ததுல ஒரு நியாயம் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு இது வேணும்னே பண்ணல, அது வந்துட்டு தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். அதனால நீங்க எல்லோ கார்டு கொடுத்ததை வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேக்குறான். நீ வந்துட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ரெஃபரியோட முடிவு தான் வந்துட்டு கடைசி முடிவு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா தெரியாம நடந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். இதை கேட்டு அவர் பொறுத்துக்க முடியாம சுபாஷாக்கு இப்போ ஒரு எல்லோ கார்டு எடுத்து நீட்டிடுறாரு. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இது ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்குது. ஏன்னா பிரான்ஸ் ஆடியன்ஸ் தான் முக்காவாசி இருக்கிறாங்க. சுபாஷாக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புரியல. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்போதைக்கு சோடா வந்துட்டு கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணும். வேற சப்ஸ்டிட்யூட்லாம் இதுக்கு மாத்தலாம் முடியாது. வெறும் 10 பிளேயர் மட்டும் தான் நின்னு மீதி கேம் ஃபுல்லாவே லேண்ட் ஆகணும். அண்ட் சுபாஷாவுமே இன்னொரு எல்லோ கார்டு வாங்கிட்டான் அப்படின்னா அவனுக்கும் இதே நிலைமை தான். அப்புறம் 9 பிளேயர்ஸ் தான் நின்னு லேண்ட் ஆகணும். சோ ஜப்பான் டீம் வந்து இதுக்கப்புறம் எப்படி கேர்ஃபுல்லா விளையாட போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் guys.